ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டோம். நாம் இப்போது ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 2 தமிழ் டப்பிங் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு? எபிசோட் 1 யூட்டா வந்து யூஜியை குத்திட்டான். சுகுணா வெளியே வரல. ஆனால் அப்போ யூஜி செத்துட்டானா? அது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். யார் இது நடக்கிறது? எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸை பார்த்தா மெகுமி மாதிரி தான் இருக்குது. மெகுமியா? ஆமாம், இவங்க தான் மெகுமியோட அக்காவா? அக்கா ஆமாம், அவங்க தான் இருக்கு. சிமிக்கியா ஏதோ சிமிக்கி பொண்ணு மாதிரி இருக்கு பேர். ஏன் இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கு? என்னாச்சு? இது சண்டே ஆயிடுச்சா? கோச்சிங் 49வது எபிசோட். குத்திட்டான். அதோட கண்டினியூஸ் ஆகுது. சவுண்டா பாரு, சதம் சக்கு. சுகுணா வெளியே வாடா. வெளியே வரானா? இப்போ வெளியே வரானா? உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் சுகுணா? தலைவா உட்காந்துருக்கான் பாருங்க. ஓயா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். நீட்டாக இருக்கான். ஒன்றுமே பண்ண முடியாது சோசாவால. எவ்வளோ வேகமாக இருக்கான் பாருங்க. டெக்னிக்கா எதையுமே யூஸ் பண்ண முடியல. கேப்பு கொடுத்தாதானே? கேப்பே இல்லாமல் குழந்தை கட்டுறான் போல இருக்கு. எல்லாரும் காட்டுறாங்க. தமிழ் டப்பிங் நிறையா இருக்கு, நல்லாவே இருக்கு. தமிழ் டப்பிங் இல்லை, 9 சதவீதம். என் கேள்விக்கு இது பதில் இல்லையே. நான் கேட்கறது இவ்வளவு டஃப்பா எங்க போனா இங்கே இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கா? இவனோட இது ஸ்ட்ரென்த் ஸ்பீடு தான் போல. ஆமா, ரொம்ப ஸ்பீடா இருக்கா. ஓடிக்கிட்டே இருக்கான். குத்த முடியல. இருந்தாலும் ஓரளவு கண்டுபிடிச்சானே. ஓடு. வயிற்றுல குத்திட்டான். ஐயோ, கத்தி வச்சு குத்திட்டானா? இப்பதான் புரியுது. ஃப்ளூயிட் பிளட் ஸ்கில் டெக்னிக்கா கைனடிக் விஷனை இம்ப்ரூவ் பண்ண அவனுடைய சக்தியை எக்ஸ்டர்னல் ஐமசஸ்ல இருக்கிற மாதிரி செய்யறான். ஆனா என்னப்பா நீ எதிர்த்து தாக்கவன்னு பார்த்தா எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அதான் குத்திட்டு